சிவவிநாயகமூர்த்திக்கு ஜெய். பொற்பதத்தினை துதித்து நற்பதத்தில் உற்ற பத்தர் பொற்புரைத்து நெக்குறுக்க அறியாதே புத்தக பிதற்றி விட்டு வித்தக துணை துதிக்க புத்தியில் கலக்கமற்று நினையாதே முற்படத்தல துதித்து பிற்படைத்த கீர்த்தியமுற்றி முற்கடைத்த வித்து நித்தம் உழல்வேனை முத்தவிக்கடை பிறப்பின் உட்கிடப்பதை தவிர்த்து முத்தி சற்றென கழிப்பதொரு நாளே வெற்பளித்த தற்பரை கிடப்புறத்தை உற்றளித்த வித்த கத்தர் பெற்ற கொற்ற மயில் வீரா வித்தை தத்துவம் முத்தமிழ்ச்சொலத்த சத்தம் வித்தரிக்கி மெய்த்திருத்தணி பொறுப்பில் உறைவோனே கற்பக புன குரத்தி கச்சடத்த சித்திரமுற்ற கற்புரத்திருத்தணத்தில் அணைவோனே கை தரக்கர் கொத்து கச்சினத்து வற்றனுக்கமைத்த கைத்தொழுத்தரித்து விட்ட பெருமாளே முத்தி சற்றென கழிப்பதொரு நாளே. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. ஸ்ரீ குருப்யோ நமஹ. Namaste Sarvebhyaha and welcome to episode 8 of our series அழகு முருகன். இந்த அழகு முருகன் சீரீஸில் நம்ம 6 படை வீடு தர்சனம் மற்றும் 6 முருக பக்தர்களுடைய சரித்திரத்தை எடுத்துட்டு இருக்கோம். 6 படை வீடு வரிசையில் திருப்பரங்குன்றம், திருச்சீரலைவாய் என்கின்ற திருச்செந்தூர், திருவாவினன்குடி மற்றும் பழனி, திருவேரகம் என்கின்ற சுவாமிமலை, இந்த முதல் 4 படை வீடுகளுக்கு போய் அங்கு விற்றிருக்கும் முருகப்பெருமான கண்குளிர தரிசனம் பண்ணினோம். மேலும் ஒவ்வொரு படை வீட்டுக்குள் பிரவேசம் பண்ணத்துக்கு முன் அல்லது அந்த படை வீட்டு முருகனை தரிசனம் பண்ண கையோட அந்த படை வீட்டோடு நெருங்கிய தொடர்புடைய ஒரு முருக பக்தருடைய சரித்திரத்தை சொல்லிட்டு வரோம் இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நம்புகிறேன். இருந்தாலும் a quick recap. முருகப்பெருமானுக்கு ரொம்ப வேண்டிய பக்தர் யாருன்னு கேட்டால் அது நம்ம அருணகிரிநாத சுவாமிகள் தான். அவருடைய பெருமையை சொல்லி தான் இந்த அழகு முருகன் சீரீஸை நம்ம ஆரம்பித்தோம். அருணகிரிநாதருக்கு எல்லா படை வீடுகளுடனுமே நெருங்கிய தொடர்புண்டு. ஏன்னா 6 படை வீடுமே திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலங்கள். முதல் படை வீடு திருப்பரங்குன்றத்துக்கு போயிருக்கச்சே நக்கீர தேவநாயனாரின் சரித்தம் மற்றும் திருப்பரங்குன்றத்தில் நக்கீரர் அருளி செய்த திருமுருகாற்றுப்படை பிறந்த கதையை பார்த்தோம். பஞ்சாமிர்த வண்ணம் எங்கெல்லாம் பாராயணம் பண்ணுறாளோ அங்கெல்லாம் நான் நிச்சயமாக இருப்பேன். இது 2வது படை வீடு திருச்செந்தூர் செந்திலாண்டவனின் திருவாக்கு. செந்திலாண்டவனை தரிசனம் பண்ண கையோட இந்த பஞ்சாமிர்த வண்ணத்தை நமக்கு அருளி செய்த பாம்பன் சுவாமிகளுடைய சரித்திரத்தை எடுத்து சொன்னோம். 3வது படை வீடு பழனியில் புறக்கண்கள் 2ஐயும் இழந்தும் கூட தன்னுடைய அகக்கண்ணினால் அந்த தண்டாயுத பாணியை கண்டு களித்த மாம்பழ கவிச்சிங்க நாவலருடைய முருக பக்தியை கேட்டு ஆச்சரியப்பட்டோம். 4வது படை வீடு சுவாமிமலையில் இருக்கச்சே அந்த ஸ்தலத்தில் அருணகிரிநாதர் அருளி செய்த அதீத சக்தி வாய்ந்த திருவழுக்குற்றிருக்கை என்கின்ற தேர் வடிவத்தை கொண்ட சித்திர கவிதையினுடைய நுட்பங்களையெல்லாம் நன்னா ரசித்தோம். அதனால சுவாமிமலையோடு நெருங்கிய தொடர்புடைய ஒரு முருகபக்தருடைய சரித்திரத்தை எடுத்து சொல்லறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. மேலும் அப்போ தான் வள்ளி கல்யாணத்துக்கு நல்ல முகூர்த்த நாள் கிடச்சி கொடுத்து, அதனால சுவாமிமலையிலேருந்து கிளம்பி நேராக வள்ளிமலைக்கு வந்துட்டோம். வள்ளிமலையில் முருகப்பெருமான் வள்ளி பிராட்டியோடு நிகழ்த்திய லீலைகளையும் வள்ளி கல்யாண காட்சிகளையும் கண்டுகளித்தோம். வள்ளிமலையிலேயே பல காலம் தங்கி கைலாஷ் டு கதிர்காமம் ஊர் ஊரா போய் திருப்புகழ் பதிகங்களை பிரச்சாரம் பண்ணி
இன்னைக்கு உலகம் பூரா திருப்புகழ் புழக்கத்தில் இருக்குன்னா அதற்கு மூல காரணமாக இருந்த வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகளுடைய சரித்திரத்தை விஸ்தாரமாக அனுபவித்தோம். இன்றைய தினம் அந்த வள்ளிமலையிலேருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள முருகப்பெருமானின் 5வது படை வீடாகிய திருத்தணிக்கு வந்திருக்கோம். இந்த அழகுமுருகன் சீரீஸில் நம்ம ஒவ்வொரு படை வீடு பற்றியும் 5 விஷயங்கள் கவர் பண்ணுறோம். திருப்புகழ் மற்றும் திருமுருகாற்றுப்படை தான் நமக்கு 2 முக்கியமான ஆதாரங்கள், ரெஃபரன்சஸ். அதோடு கூட ஒவ்வொரு படை வீடு பற்றியும் பல பொதுவான விவரங்கள், சில விசேஷமான குறிப்புகள் மற்றும் அந்தந்த படை வீட்டுக்கு போய் அங்கு அருள் பாலிக்கும் முருகப்பெருமான தரிசனம் பண்ணினா நமக்கு என்ன பலன் கிடைக்கும். இப்படி we've taken up these 5 topics. இப்போ முருகப்பெருமானின் 5வது படை வீடாகிய திருத்தணிக்கு போய் அங்கு அருள் பாலிக்கும் சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் பண்ணினா பக்தாளுக்கெல்லாம் என்ன பலன் கிடைக்கும்ங்கிற கேள்வியோட இன்னித்த எபிசோட ஆரம்பிப்போம். இந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னா நம்ம கச்சியப்ப முனிவரின் திருத்தணிகை புராணத்தை படித்து பார்க்கணும். கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளி செய்த கந்த புராணம் எவ்வளவு சிரேஷ்டமோ அவ்வளவு சிரேஷ்டம் கச்சியப்ப முனிவர் அருளி செய்த திருத்தணிகை புராணம். இன்ஃபேக்ட் ஸ்காந்தத்தில் சங்கர சமிதையில் வர சிவரகசிய கண்டத்தில் உள்ள பல பகுதிகளுக்கு இந்த திருத்தணிகை புராணம் ஒரு மொழிபெயர்ப்பாகவே அமைந்துள்ளது அப்படிங்கிறது தமிழ் அறிஞர்களின் அபிப்பிராயம். இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த இந்த திருத்தணிகை புராணத்தை நமக்கு அருளி செய்த கச்சியப்ப முனிவர் சுமார் 250 ஆண்டுகளுக்கு முன் இந்த திருத்தணியில தான் அவதாரம் பண்ணினார். காஞ்சிபுரம் சைவ வேளாளர் குடியை சார்ந்தவர். சின்ன வயசுலேயே தமிழ் மொழியையும் சம்ஸ்கிருத மொழியையும் நன்கு பயின்றவர். தொல்காப்பியம், பாணினியம் போன்ற இலக்கண நூல்களிலும் நல்ல தேர்ச்சி பெற்றவர். திருவாடுதுறை சைவ சித்தாந்த மடத்து பெரிவாட்டேந்த சிவ தீட்சையும் சந்நியாசமும் வாங்கின்ற ஓர் உயர்ந்த ஞானி. இந்த மகானுடைய அதிஷ்டானம் இன்னிக்கும் காஞ்சிபுரத்தில் பிள்ளையார்பாளையம் என்கின்ற ஒரு கிராமத்தில் இருக்க. பக்தாள்லாம் அவசியம் பக்கெட் லிஸ்டில் சேர்த்துக்க வேண்டிய ஒரு திருத்தலம் இது. இந்த திருத்தணிகை புராணத்தில் 3161 செய்யுட்கள், மொத்தம் 19 படலங்கள், அதாவது சாப்டர்ஸ், சொல்லழகு, பொருளழகு மற்றும் சந்த இனிமை ததும்பும் பாடல்கள். படித்து பார்த்தோன்னா சட்டுன்னு புரிஞ்சுடாது, அவ்வளவு கடினமான நடை. அதனால் தணிகைமணி செங்கல்வராய பிள்ளை அவர்கள் இயற்றிய திருத்தணிகை புராண சுருக்கம் என்கின்ற நூலையும் அண்ணாமலை யூனிவர்சிட்டி தமிழ் பேராசிரியர் கந்தசாமியார் அவர்கள் இந்த திருத்தணிகை புராணத்துக்கு எழுதிய விளக்க உரையையும் பிரமாணமாக வச்சுட்டு தான் நம்ம மேலே சொல்ல போகிறோம். இந்த 19 படலங்களில் 2வது படலம் திருநகரப்படலம். இதில் திருத்தணிக்கு பெயர் காரணம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சூரசம்ஹாரம் முடிஞ்சு நம்ம முருகப்பெருமானுக்கு அந்த கடும் போரினால் ஏற்பட்ட கோபம் தணிந்த மலையாதலால் இந்த மலைக்கு செருத்தணிகை என்கின்ற பெயர். செருனக்க தமிழில் போர்னு அர்த்தம், போரினால் உண்டாகிய கோபம்னு இங்கே நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும். இந்த செருத்தணிகை தான் நாளாக நாளாக மருவி திருத்தணிகை என்று வழங்கப்பட்டது. இந்த திருத்த
திருத்தணிகையோட கையை கட் பண்ணிட்டு இப்போ நம்ம திருத்தணின்னு சொல்லிட்டு இருக்கோம். முருகப்பெருமானுக்கே கோபம் தணிந்த மலையோனோ, அதனால இந்த ஷெருத்தணிகை மலைக்கு போய் அங்கே சாந்த ஸ்வரூபியாக காட்சி கொடுக்கும் சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் பண்ணினோம்னா நமக்குள்ள இருக்கிற காம குரோதாதிகளும் தணிந்து நமக்கும் சாந்தமான நிம்மதியான மனநிலை கிடைக்கும். அப்போது சட்டுன்னு கோச்சிக்கிற பேர் வழிகள்லாம் முதல்ல இந்த ஷெருத்தணிகை மலையை பார்க்க போகணும். மலையேறி போக முடியாட்டாலும் மலையடி வாரத்தில் அந்த ஊர் ஓரமாக நடந்து போனாலே போகிறோம். அதுக்கு வாய்ப்பு இல்லையா, நான் திருத்தணிக்கு போகிறேன்னு நினச்சிண்டு ஆற்றுல ஒரு 10 அடி நடந்தால் போடும். அதுவும் முடியலையா, உட்காந்த இடத்துல நான் திருத்தணிக்கு போகிறேன்னு நினச்சிண்டாலே போகிறோம். அந்த பக்தாளுக்கு எல்லா விதமான மங்களமும் கிடைக்கும். இது திருத்தணிகை புராணத்தின் முதல் படலத்திலேயே, திருநாட்டு படலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்பேற்பட்ட இந்த ஷெருத்தணிகை மலைக்குள் இன்றைய தினம் நம்ம பிரவேசம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மொத்தம் 365 படி ஏறி ஆகணும். சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் ரோட் வழியாக காரில் வந்துடுங்கோ. இந்த 365 படிகளில் ஒவ்வொரு படிக்கும் சந்தனம் குங்குமம் இட்டு படிக்கொரு திருப்புகழ் பதிகம் பாடிண்டே மலையேறி போய் சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் பண்ணுற வழக்கம் 1917ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி அன்று ஆரம்பிக்கப்பட்டது. டிசம்பர் 31, 1970 ஆரம்பித்து வச்சவர் நம்ம வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் தான். அதனால்தான் திருத்தணிக்கு வரத்துக்கு முன்னாடி அவருடைய சரித்திரத்தை எடுத்துட்டோம். ஆரம்பித்து வச்சதுக்கு சுவாரஸ்யமான ஒரு காரணம் உண்டு. 1917 பாரத தேசம் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு உட்பட்ட காலகட்டம். அது நம்ம தமிழகத்தில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வேலை பண்ணிட்டு இருந்த தமிழ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஆங்கில புத்தாண்டு தினத்தன்று, இங்கிலீஷ் நியூ இயர் அன்னைக்கு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு அவளோட பாஸ் இந்த இங்கிலீஷ் துறையெல்லாம் பார்க்க போவா, மெனக்கிட்டு விஷ் பண்ணத்துக்கு. இதை பார்த்து நொந்து போன நம்ம சச்சிதானந்த சுவாமிகள் அவகிட்ட பூவும் பழமும் வாங்கிட்டு இந்த துரைக்கெல்லாம் துரையான திருத்தணி முருகனை போய் தரிசனம் பண்ணுங்கோவா, இப்படி ஜனங்களிடத்தில் முருக பக்தியோட சேர்த்து தேசபக்தியும் தூண்டிவிட்டார் நம்ம சுவாமிகள். அன்னைக்கு 1917 அவர் திருத்தணியில் ஆரம்பித்து வச்ச திருத்தணி திருப்புகழ் திருப்படி திருவிழா பத்ததி இன்னைக்கும் ஒரு செஞ்சுரிக்கு அப்புறம் கூட திருத்தணியில் மாத்திரம் இல்லை, உலகம் பூரா பல முருகன் கோவில்களில் திருப்புகழ் அன்பர்கள் சந்தோஷமாக கொண்டாடிண்டு வரா. இப்போ நம்மளால் படிக்கொரு திருப்புகழ் பாட முடியாட்டாலும் இந்த அழகுமுருகன் சீரீஸில் நம்ம பதிவுக்கொரு திருப்புகழ் கணக்கு வச்சுட்டுருக்கோம். அந்த வகையில் அருணகிரிநாத சுவாமிகள் திருத்தணியில் அருளி செய்த பொற்பதத்தினை துதித்து என்று தொடங்கும் திருப்புகழ் பதிகத்தை பாடி இன்னித்து பதிவை ஆரம்பித்தோம். திருத்தணிக்கு மொத்தம் 64 திருப்புகழ் பதிகங்கள், 66ன்னு சில வெர்ஷன்ஸில் போட்டிருக்க. திருத்தணி திருப்புகழ்லாமே தத்துவார்த்தம் ரொம்ப ஜாஸ்தி. மேலும் இந்த திருத்தணி திருப்புகழ் தொகுப்பில் விதவிதமான சந்தங்கள் உண்டு. அந்த ஒரு அழகான சந்த அமைப்புக்காகவே இந்த பொற்பதத்தினை துதித்து பதிகத்தை இன்னைக்கு நம்ம எடுத்துட்டோம்.
பொற்பதத்தினை துதித்து நற்பதத்தில் உற்ற பத்தர் பொற்புரைத்து நெக்குறுக்க அறியாதே தத்த 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 தன தான. மார்ச் பாஸ் மாதிரி விறுவிறுன்னு ஒரு சந்த அமைப்பு. 365 படி ஏறணும்னா பிரிஸ்க் பேஸ் வேணுமே. ஆடி அசைஞ்சுட்டு போனோம்னா அடுத்த வைகாசி விசாகம் வந்துடும். திருத்தணி முருகனுடைய பொன் போன்ற பாதங்களை துதித்து பொற்பதத்தினை துதித்து நற்பதத்தில் உற்ற பத்தர், நற்பதத்தில் நல்ல பதவியை நல்ல கதியை உற்ற பத்தர் அடைந்த பக்தர்களை போற்றி இந்த பதிகம் ஆரம்பம். திருத்தணி முருகனுடைய இந்த பக்த கோஷ்டியில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால், திருப்புகழ்லேந்த திருத்தணிகை புராணத்துக்குள்ளே போவோம். பிரமன் சிருட்டி பெருப்படலம். தன்னுடைய அகங்காரத்தினால் நான் தான் பிரணவத்துக்கு பொருள்னு சொன்ன பிரம்மதேவர் முருகப்பெருமானால் குட்டப்பட்டு படைப்பு தொழிலிலிருந்து நீக்கப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டார். பிறகு சிவபெருமானுடைய கருணையினால் நந்தி தேவரால் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு புராண கதை. இட்ஸ் அ ப்ரில்யூட் டு தந்தைக்கு உபதேசம். சுவாமிமலை எபிசோடில் நம்ம விவரமாக பார்த்தோம். இப்போது பிரம்மா பிரம்மலோகத்துக்கு திரும்பி வந்துட்டார். நம்ம டியூட்டியை ரெஸ்யூம் பண்ணுவோன்னு சிருஷ்டி பண்ண ஆரம்பிச்சா எல்லாம் மறந்து போயிடுத்து. எவ்வளவு பிரயத்னம் பண்ணியும் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. நேர சிவபெருமான்கிட்ட ஓடினார். சிவபெருமான் அவரை நேர திருத்தணிக்கு அனுப்பிச்சுட்டார். பிரம்மா இப்போ திருத்தணிக்கு வந்து ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி தினந்தோறும் அதில் ஸ்நானம் பண்ணி முருகப்பெருமானை நோக்கி பல காலம் தபஸ் பண்ணினார். சுப்பிரமணிய சுவாமி அவருக்கு காட்சி கொடுத்து பிரம்மதேவருக்கு மீண்டும் சிருஷ்டி செய்யும் ஆற்றலை அருளி செய்தார். இந்த பிரம்ம தீர்த்தம் இன்னைக்கும் திருத்தணியில் இருக்கு. வைகாசி விசாகத்தன்னைக்கு பிரம்ம தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணினா அதி விசேஷம்னு திருத்தணிகை புராணத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ பிரம்மா திருத்தணிக்கு வந்துட்டாரோனோ பின்னாடியே சரஸ்வதி தேவியும் வந்துட்டான். சரஸ்வதி தீர்த்தம் அமைத்து பிரம்மாவும் சரஸ்வதியும் சேர்ந்து திருத்தணி முருகனுடைய அருளை பெற்றது தான் பிரமன் அருள் பெருப்படலம். இதுக்கு முன்னாடி பிரமன் சிருஷ்டி பெருப்படலம். அடுத்ததா நாரணன் அருள் பெருப்படலம். தாரகாசுரனோட யுத்தம் பண்ணச்சே மகாவிஷ்ணுவோட சங்கும் சக்கரமும் தாரகாசுரனால் கவரப்பட்டது. திருமால் திருத்தணிக்கு வந்து தீர்த்தம் அமைத்து அந்த தீர்த்தத்தோட கரையில் உட்கார்ந்துண்டு தன்னுடைய உடம்பு பூரா ஒரு புற்று மூடும் அளவுக்கு நீண்ட காலம் தபஸ் பண்ணினார். முருகப்பெருமானுடைய அருளை பெற்று தன்னுடைய சங்கு சக்கரத்தை மீண்டும் பெற்றார். திருமால் தோற்றுவித்த தீர்த்தத்துக்கு விஷ்ணு தீர்த்தம் என்கின்ற பெயர். அடுத்ததா நாகம் அருள் பெருப்படலம். மந்திரமலையை மத்தாக்கி வாசுகி என்கின்ற நாகத்தை கயரா வச்சுண்டு தேவாளும் அசுராலும் க்ஷீராப்தியை கடைஞ்சா அமிர்தத்துக்காக. இது நம்ம பல பேருக்கு தெரிஞ்ச பிரசித்தி பெற்ற புராண கதை சமுத்திர மந்தனம். ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை இப்போ நம்மளும் தெரிஞ்சுப்போம். 1000 வருஷங்கள் தொடர்ந்து க்ஷீராப்தியை கடைஞ்சதுனால இந்த வாசுகியோட தோலெல்லாம் பாவம் புண்ணா போயிடுது. வாசுகி திருத்தணிக்கு வந்து ஒரு சுனையில் நீராடி முருகப்பெருமானின் கருணையினால் அதோட புண்ணெல்லாம் ஆறி வாசுகி தன்னுடைய பழைய நிலையை பெற்றது. வாசுகி நீராடிய இந்த சுனை தான் இப்போ ஆதிசேஷ தீர்த்தம்.
விஷ்ணு தீர்த்தத்துக்கு பக்கத்தில் இருக்கு. அடுத்ததா இந்திரன் அருள் பெருபடலம். சூரபத்மனால் அபகரிக்கப்பட்ட தேவலோகத்து செல்வங்களையெல்லாம் மீண்டும் பெறுவதற்காக தேவேந்திரன் திருத்தணிக்கு வந்து ஒரு சுனையில் நீலோத்பல மலர்களையெல்லாம் வளர்த்தான், ப்ளூ வாட்டர் லிலிஸ். இந்த நீலோத்பல புஷ்பங்களால் பிரதிதினம் திருக்கால பூஜை பண்ணி முருகப்பெருமானின் அருளை பெற்று தான் இழந்த தேவலோகத்து செல்வங்களையும் மீண்டும் பெற்றான். இந்த நீலோத்பல சுனை தான் இன்னைக்கு கல்ஹாரி தீர்த்தம். திருத்தணி முருகனுடைய திருமஞ்சனத்துக்கு இன்னி வரைக்கும் இந்த கல்ஹாரி தீர்த்தம் தான். அடுத்ததா நந்தி உபதேச படலம். கைலாசத்திலேருந்து நந்திகேஸ்வரர் திருத்தணிக்கு வந்து ஒரு குகைக்குள்ளே உட்காந்துண்டு பல காலம் தபஸ் பண்ணி சைவ சித்தாந்தத்தின் முக்கிய அம்சமான பதி பசு மற்றும் பாஷ இலக்கணங்களை முருகப்பெருமான்டேந்த உபதேசமாக பெற்றார். அடுத்த வாட்டி திருத்தணிக்கு போற்றே இந்த நந்தி குகையை போய் பாருங்கோ. அடுத்து அகத்தியன் அருள் பெருபடலம். அகஸ்திய மகரிஷி தமிழ் மொழியின் இலக்கணத்தை முருகப்பெருமான் தேர்ந்த உபதேசமாக பெற்ற ஸ்தலம் இந்த திருத்தணி தான். அடுத்து நாரதன் அருள் பெருபடலம். வள்ளிங்கிற ஜீவாத்மா முருகன்கிற பரமாத்மாவோட ஐக்கியமாத்து தான் வள்ளி கல்யாணத்தின் தத்துவார்த்தம். இந்த ஐக்கியத்துக்கு ஒரு குரு ரொம்ப அவசியம். இங்கே நாரதர் தான் அந்த குருநாதாள். நாரத மகரிஷி திருத்தணியிலும் சாமகானம் பண்ணி முருகப்பெருமானின் அருளை பெற்றார். அடுத்து இராமன் அருள் பெருபடலம். ராமராவண யுத்தத்துக்கு அப்புறம் ராமபிரான் திருத்தணி முருகன் தேர்ந்த ஞானோபதேசம் பெற்று விஜயவல்லி தாயார் சமேத விஜயராகவ பெருமாளா இன்னிக்கும் கீழ்த்திருத்தணியில் சேவை சாதிக்கிறார். இதுவரை நம்ம மேலோட்டமாக பார்த்துண்டு வந்த இந்த திருத்தணிகை புராண படல பிரபாவங்களையெல்லாம் கைலாசத்தில் சனத்குமார மகரிஷி விஸ்தாரமாக சப்த ரிஷிகளுக்கு உபதேசம் பண்ணினார். இந்த உபதேசம்தான் ஸ்காந்தத்தில் வர தணிகாச்சல மகாத்மியம். ஸ்காந்தத்தில் நிறையா ஸ்தல புராணங்கள்லாம் வரும். தணிகாச்சல மகாத்மியத்தை கேட்டு புலகாங்கிதம் அடைந்த இந்த சப்த ரிஷிகள் உடனே கைலாசத்திலேருந்து கிளம்பி திருத்தணிக்கு வந்து எல்லா தீர்த்தத்திலையும் நீராடி முருகப்பெருமானின் அருளை பெற்றார்கள். இப்படி பிரம்மாலேருந்து ஆரம்பித்து சரஸ்வதி தேவி, நாராயணன், வாசுகி என்கின்ற நாகம், தேவேந்திரன், நாரத மகரிஷி, அகஸ்திய மகரிஷி, நந்திகேஸ்வரர், ராமபிரான் மற்றும் சப்த ரிஷிகள் பர்யந்தம் இவாள்லாம் திருத்தணி முருகனுடைய புராண கால பக்த கோஷ்டி. புராண காலத்திலேருந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 18ஆம் நூற்றாண்டுக்கு வருவோம். 251 வருஷங்களுக்கு முன் 1775ஆம் ஆண்டு பங்குனி மாதம் சுக்லபக்ஷம் பஞ்சமி திதி நம்ம திருவாரூர் தியாகேசனோட வசந்தோத்சவம் ஜாம் ஜாம்னு நடந்துட்டுருக்கு. அன்னைக்கு கிருத்திக நட்சத்திரம். திருவாரூரில் ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் என்கின்ற ஒரு மகானுடைய திரு அவதாரம். கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகளுள் ஒருவராக திகழும் ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் தன்னுடைய 25வது வயசில் திருத்தணிக்கு வந்து ஒரு மண்டலம் விரதம் இருந்தார். தினந்தோறும் முருகப்பெருமானுடைய சன்னதியில் உட்காந்துண்டு நேரம் போகிறதே தெரியாமல் ஷடாக்ஷரி மந்திரத்தை ஜபம் பண்ணுவார். 40வது நாள் இன்னைக்கு அவர் ஜபம் பண்ணிட்டு இருக்கச்சே
ஒரு வயசானவர் அவருக்கு முன் தோன்றி அவரை வாயை திறக்க சொல்லி ஒரு கல்கண்டை போட்டுவிட்டு பட்டுன்னு கர்ப்பகிரகத்துக்குள்ளே மறைஞ்சு போயிட்டார். அப்போது தீக்ஷிதர் வள்ளி தெய்வ யானை சமேத முருகப்பெருமான் ஒரு மயில் மேலே உட்கார்ந்துருக்கிற கண்கொள்ளா காட்சியை பார்த்தார். அந்த க்ஷணம் அந்த குஹனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்று ஸ்ரீநாதாதி குரு குஹா ஜெயதி ஜெயதி என்கின்ற அவருடைய முதல் கீர்த்தனத்தை அருளி செய்தார். இட்ஸ் அ மாஸ்டர் பீஸ் இல்லையா? லிரிக்கலி, மியூசிக்கலி அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஸ்பிரிச்சுவலி. 18th சென்ச்சுரியிலேருந்து இப்போது 19th சென்ச்சுரி அக்டோபர் 5th 1823 அருட்பிரகாஷ வள்ளலார் என்று போற்றப்படும் ராமலிங்க அடிகளாருடைய அவதாரத்தினம். நம்ம வள்ளல் பெருமான் இந்த திருத்தணி முருகனையே நினச்சி நினச்சி கண்ணீர் மல்கி கசிந்து உருகி உருகி தன்னுடைய ஹிருதயத்தில் இருந்த அந்த திருத்தணி முருகப்பெருமான தனக்கு முன்னாடி இருந்த ஒரு கண்ணாடியில் கண்டார். எப்படி இருந்திருக்கும் அவருக்கு? ஆச்சரியம். இப்படி திருத்தணி முருகனுடைய பொற்பதத்தினை துதித்து நற்பதத்தில் உற்ற பக்தர்களை நாமும் போற்றி 365வது படியை தாண்டி கோவிலுக்குள்ள பிரவேசம் பண்ணுவோம். வள்ளியின் விவாகத்துக்கு காரணமாக இருந்த ஆபத்சகாய விநாயகரை வணங்கி மூலவர் தர்சனத்துக்கு போவோம். சாந்த ஸ்வரூபியாக காட்சி கொடுக்கும் சுப்பிரமணிய சுவாமியின் ஷிலாரூபத்தை கவனித்து பார்த்தேன்னா வேல் மிஸ்ஸிங்காக இருக்கும். அலங்காரத்துக்கு அவள் செப்பரேட்டாக வச்சுருப்பா, ஆனால் ஷிலாமூர்த்தி கிட்ட வேல் கிடையாது. இந்த வேலில்லாத வேலவன் தான் திருத்தணி ஸ்பெஷல். மேலும் எல்லா முருகன் கோவில்கள்லையும் ஸ்கந்த சஷ்டியின் போது கோலாகலமாக கொண்டாடப்படும் சூரசம்ஹார திருவிழா திருத்தணியில் கிடையவே கிடையாது. முருகனுடைய கோபமெல்லாம் தணிந்த செருத்தணிகை மலையாச்சே, இங்கே சம்ஹாரம் எப்படி பண்ண முடியும்? இந்த வேலில்லாத வேலவன் திருத்தணி சுப்பிரமணியன் நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்கணுங்கிற பிரார்த்தனையோடு இன்னித்து பதிவை பூர்த்தி பண்ணுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. ஸ்ரீ குருப்யோ நமஹ.